ஃப்ரீலான்சர்ல ஒரு ஜாப் ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்குது. Facebook லோகோ அன்கவர் டிசைன் ஒரு டிசைனிங் கான்செப்ட்ல வரும். இப்ப வந்து நாங்க கிளாஸ்ல ஃப்ரீலான்சர் சப்ஜெக்ட் படிப்பிக்கும். ஏ டூ இசட் கைடு. ஃப்ரீலான்சர்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுல இருந்து, அதுல வந்து நிறைய கான்செப்ட்ல நாம மணி மேக் பண்ணுவோம். அதாவது கன்டெஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ராஜெக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அதே மாரி ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோகிராம்னு கான்செப்ட் இருக்கும். அதுல நீங்க ஹை டாப் லெவல் பெர்ஃபார்மரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஓர்டர்ஸும் அதே மாரி இந்த நாசா அப்படின்ற ஒரு பிக் கம்பெனிஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது. ஓகே. இது முழுமையான கைடன்ஸ வந்து நாங்க கிளாஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஒரு வெல்த்தியான ஒரு வெப்சைட். எல்லா வெப்சைட்லயும் மணி மேக்கிங் வெப்சைட்ல நீங்க இந்த குயிக்கா ரீச் ஆகணும். அதே மாரி பிளக் ஹெட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாம, நீங்க சரியான வழியில அந்த அல்கோரிதத்த சரியா புரிஞ்சுகொண்டு, அதுக்கு ஏற்ற மாரி வொர்க் பண்ணுவீங்கன்னு ஒரு சொன்னா, கன்ஃபார்மா அதுல உங்களுக்கு நீங்க ஒரு நிலைக்கு இது பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்கேம்கள்லாம் நீங்க இது பண்ணணும். இது முழுமையான கைடன்ஸ நாங்க இது பண்றோம். ஸோ இங்க டிசைனிங் கான்செப்ட்ல நாங்க வந்து ஃப்ரீ டூல் Canva அதே மாரி சில ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிட்டில் அப்படின்னு ஒரு சொல்லி, நீங்க இதுல இருந்து கென்வாக்கெல்லாம் மாசம் $5 நீங்க பே பண்ணா போதும். நாங்க கிளாஸ்ல ரன் பண்ற வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. மாசம் வந்து சில பிள்ளைகள் 50,000 1,00,000 மொபைல மட்டுமே வச்சுக்கிட்டு 2, 3 லட்சம்லாம் ஏர்ன் பண்ணாங்க. ஈவன் 10 லட்சம் ஏர்ன் பண்ண பிள்ளைகளும் இருக்குதுங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க பேஸ். அத வச்சு நீங்க மணியாக்க பழகினா தான் நீங்க மணில வந்து ஒரு ஃப்ரீடம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எடுக்கலாம். அதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இங்க வந்து நீங்க Facebook கவர் டிசைனோ அல்லது நீங்க எந்த ஒரு டிசைன் ரிலேட்டட் ஆனது நீங்க Canva யூஸ் பண்ணி செய்யலாம். Canvaலயும் ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. Canva ஏஐ. ஸோ இந்த Canva ஏஐ வந்து ஏஐங்கிறது எங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட். அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, நாங்க சொல்ற அதே கிரைட்டீரியா நம்ம என்ன தேவையோ, அத அங்க ஃபீட் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான ஒரு அக்யூரசியான ஹை லெவல் ஒரு கிரியேஷன வந்து நமக்கு கிரியேட் பண்ணி தருது. அது சம்பந்தமான ஃபுல் கிளியர் வீடியோ வந்து நான் இதுல சொல்றேன். அந்த ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட்டையும் வச்சு. ஸோ ஏனைய வெப்சைட்ஸ விட, அதாவது ஏனைய ஃப்ரீலான்சர் வெப்சைட்ட விட இந்த freelancer.comங்கிற வெப்சைட் வித்தியாசம். என்னன்னா, இங்க வந்து கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது வொர்க்கர்ஸ் அந்த எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு ஜாப் தாரவங்க ஜாப்ப போஸ்ட் பண்ணிட்டு எம்ப்ளாயரான உங்கள வந்து தேடுவாங்க. நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னா பிட் பண்ணணும். அதாவது இந்த ஜாப்ப நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு பிட் பண்ணணும். அவங்க ஒரு பிரைஸ் ரேஞ்ச் ஒண்ணு செட் பண்ணுவாங்க. இதுல பிட்டிங்ல சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதே மாரி நீங்க ப்ரொபோசல் பண்ணணும். அதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அத நீங்க சரியா யூஸ் பண்ணுவீங்கன்னா சரி, அத நாங்க கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்ப தான் நாங்க சரியான ஒரு ஸ்டெப்ல அந்த இத பில்ட் பண்ணிட்டு போறோம். தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கிளாஸ் வெல் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸஸ்ல வந்து நீங்க ஸ்ரீலங்காவுல இருந்தாலும் சரி, இல்ல இந்தியா, துபாய், கட்டார், சவுதியில இருப்பீங்கனாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் இங்க இருக்குது. நீங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா அதே மாரி நீங்க அ ட்ரேடிங்கோ அல்லது வந்து நீங்க பை செல் பண்றதோ அந்த கான்செப்ட் இல்லாம நீங்க ஜாயின் பண்ணதுமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஏன்னா நாங்க ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லாம ஏஐ ஃபோட்டோ, வீடியோ செல்லிங் அதே மாரி நீங்க காப்பி பேஸ்ட் பண்றது, டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி இதெல்லாமே டீச் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஜாயின் பண்ணதுமே நீங்க எடுத்து வொர்க் பண்றது தான் ஏர்னிங்ஸ் வந்ததுமே ஏர்னிங்ஸ நீங்க ரிசீவ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ஈஸி கான்செப்ட் தான். அத நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதிலிருந்து ஏர்ன் பண்றத நீங்க சில டிப்ஸ்கள யூஸ் பண்ணிட்டு இன்னுமே நீங்க குரோத் பண்ணலாம். மந்த்லி உங்களால $5 ஏர்ன் பண்ண இயலும் நான் ஆன்லைன்ல. நீங்க பெரிய ஒரு லெவல் பேசிக்ல இருக்கிறீங்க. அத வச்சு நீங்க அந்த $5 $5,000 மட்டும் ஆக்கலாம். அதுக்குரிய கான்செப்ட்ட நீங்க சரியா லேர்ன் பண்ணணும். ஸோ எங்கட கிளாஸ்ல நாங்க மாடிஃபை பண்ணியிருக்கிறது உங்களோட பேசிக் டூ அட்வான்ஸா இது பண்றது. அத சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா சரி. அந்த ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் அதே மாரி எங்களோட கிளாஸ் சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸ வந்து நான் டெலிகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி நாங்க கிளாஸ் 5 இயர்ஸா ரன் பண்றோம். கிளாஸஸ்ல வந்து 1500 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. எங்களோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி கிளாஸ்ல வந்து நீங்க ஃபுல் ஃப்ரீடமா நீங்க மினிமம் 20,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அதே போல கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். நீங்க தான் உங்களுக்கு பாஸ். யாருமே இது பண்ண மாட்டா. அதே மாரி இந்த வெப்சைட்லாம் 10, 15 வருஷமா பிசினஸ்ல இருக்குது. இதுல எல்லாமே ப்ரூவன் மெத்தடா இதுல நாங்க வொர்க் பண்ண ஏர்னிங்ஸ் வர மாரி எந்த இதுவும் இல்ல. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணா கன்ஃபார்மா ஏர்ன் பண்ணலாம். அதுல இருக்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் அதுல இருக்கிற விஷயங்கள சரியா படிக்கிறதுல உங்களோட சேலஞ்சிங் இருக்குது. இது வொர்க் பண்றது, வித்ட்ரா பண்றது, அதே மாரி நீங்க ஏர்ன் பண்றது இது எல்லாத்தையுமே நாங்க பொறுப்பெடுப்போம். உங்களோட ஒரு சரியான கிளாஸ் ஃபீஸ் ஷெட்யூல்ல. ஸோ தேவையானக்க இந்த எக்ஸஸ எடுத்துக்கொள்ளுங்க. அது சம்பந்தமான ஃபுல் வீடியோவ நான் கன்டினியூவா ஷேர் பண்றேன். ஸோ கன்டினியூவா வாட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சோசியல் மீடியாஸ ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோ அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ ஃப்ரீலான்சர்ல நீங்க எந்த ஒரு அ கான்செப்ட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது மணி மேக்கிங்ல இவங்க சொல்லுவாங்க என்னன்னு ஒரு சொன்னா ப்ராஜெக்ட், கன்டெஸ்ட் அதே மாரி ஃப்ரீ மார்க்கெட். ஓகே. சில கான்செப்ட் இருக்கு. நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரௌஸ் கன்டெஸ்ட்ல வந்து நீங்க ம் எந்த வகையில மணி மேக் பண்ணாலுமே நல்ல ஒரு விஷயத்த தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஃப்ரீலான்சர விட்டு வெளியில போயிறக்கூடாது. ஓகேயா? ஸோ இதுக்குள்ள இருந்தே நீங்க இது பண்ற மாரிக்கு இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் கைட்லைன்ஸ வந்து நம்மளோட கிளாஸ்ல இது பண்றோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா,
நீங்க இதில வொர்க் பண்றதுக்கு வந்து அ ம் ஆனா ஃப்ரீலான்சர்னா என்ன? ப்ரொஃபைல் கிரியேஷன் எப்படி ஆப்டிமைசேஷன் பண்றது? ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி ஃபைண்ட் பண்றது? பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? ப்ரொபோசல் ரைட்டிங், மாஸ்டர் கிளாஸ், ஃபேக் கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்டருந்து எப்படி அவாய்ட் ஆகுறது? உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி ப்ரோவா சப்மிட் பண்றது? 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி எடுக்கிறது? அதே மாரி உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது? அதே மாரி ஃப்ரீலான்சர் கன்டெஸ்ட்னா என்ன? அதுலேருந்து எப்படி மணி மேக் பண்றது? அதே மாரி ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில் என்ன? அத எப்படி புரோக்கன் பண்றது? அதே மாரி ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் புரோகிராம்னா என்ன? இதில எப்படி மாஸ்டர் பண்றது? இது எல்லாத்தையுமே நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ கட்டாயமா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீலான்சிங் துறையில நீங்க நல்ல ஒரு சக்சஸ் ஆகணும்னு சொன்னா, உங்களுக்கு கட்டாயமா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுவுமே இல்ல. இப்ப ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில் இருக்கு தானே, இதில மெம்பர்ஷிப்ஸ் இருக்கு தானே, அதையும் நீங்க புரோக் பண்ணலாம். அதையும் நீங்க அவங்களே உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் ஒண்ணு தந்திருக்காங்க. அதாவது நாங்க எங்களோட கிளாஸ்ல நாங்க 10 பிளஸ் வெப்சைட் படிக்கிறோம். இந்த 10 பிளஸ் வெப்சைட் படிச்சாலும் அல்லது நீங்க எங்க மணி மேக்கிங் கான்செப்ட்ல இருந்தாலும் நீங்க பிசிக்கலானாலும் பிரச்சனை இல்ல. இது என்ன மெயினா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியதுன்னா, நம்மட இந்த வொர்க்கால வந்து அந்த பிசினஸ்ஸுக்கு ப்ராஃபிட் வருதா? அப்படி பிசினஸ்ஸுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொன்னா, அந்த பிசினஸ் என்ன செய்யாது உங்கள வந்து விடாது. ஓகே. அப்ப அதத்தான் இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, இவங்களுக்கு கஸ்டமர் இப்ப வொர்க்கர்ஸ் மட்டும் கூடுறதால இவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணிறாது. யாரு? ஃப்ரீலான்சர். அதே மாரி வொர்க்கரும் கூடணும். அந்த வொர்க்கர் எப்படியானா சாட்டிஸ்ஃபைடான வொர்க்கரா இருக்கணும். அப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுக்குற மாதிரி எம்ப்ளாயரும் கூடணும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனான வொர்க்க குடுக்கறதுக்குரிய சரியான வொர்க்கர் வந்து இங்க அமையணும். ஓகே. ஸோ அந்த கான்செப்ட்லாம் நாங்க இத டீச் பண்றோம். ஸோ தேவையானக்கு நீங்க எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிளாஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ்ல ப்ரூஃப்ஸ் இருக்குது. பாருங்க 18வது வித்ட்ரோவல். அதே மாரி நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னு சொன்னா, ஜஸ்ட் வந்து நீங்க பாருங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். சர்வேன்னா ஒரு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பண்றது. மொபைல வச்சுட்டு நீங்க எங்க இருந்தாலும் சில ப்ராடக்ட், சர்வீஸ் சம்மந்தமா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். இங்க பாருங்க நிறைய ப்ரூஃப்கள் இருக்கு. ஸோ நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி எங்களோட பிள்ளைகள் வந்து டெடிகேஷனா இருந்து வொர்க் பண்ற பிள்ளைகளுக்கு வந்து இங்க கட்டாயமா ஏர்னிங்ஸ் இருக்குது. நம்ம என்னன்னா, ஒரு சோர்ஸ் ஒண்ண தான் உருவாக்க போறோம். மணி மேக்கிங்ல ஒரு சோர்ஸ் ஒண்ண உருவாக்க போறோம். அந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளவு மணி மேக் பண்ணலாம், அதுலேருந்து எவ்வளோ நேரம் வொர்க் பண்ணி இது எல்லாமே ஃப்ரீடம். ஓகேயா? அத புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஸோ எங்களோட கிளாஸ்ல வந்து 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஏஐ ஃபோட்டோ, வீடியோ இன்கம் அதே மாரி ஃப்ரீலான்சர் நல்ல வேல்யூபிளான கோர்ஸ வந்து நாங்க ஒரு இஸ்டபிளான இதுக்கு இது பண்றோம். அமௌண்ட்டுக்கு. ஸோ தேவையான ஆட்கள் அத கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி 100 மில்லியனுக்கு மேல எங்களோட ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்க. 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். அதே மாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அது மாரி பார்ட் டைம், ஃபுல் டைமா தாராளமா வொர்க் பண்ணலாம். அதே மாரி ஓன் இன்கம் உங்களுக்கு யாருமே பாஸ் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று இல்ல. அதே மாரி கிளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடா நீங்க இதில ஜாயின் பண்ணா கிடைக்குமா? அதில ஏர்ன் பண்ணலாமா? வித்ட்ரா பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க வேர்ல்டு வைடா எத்தன லட்சம் பேர் இங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குமா? அதிலிருந்து நல்ல பெர்ஃபார்மர மட்டும் தெரிவு செய்வாங்க. இது என்னன்னா, நீங்க வீட்டுக்கு இருந்தே வொர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் ஸ்கீம் தானே. வீட்டுக்கு இருந்தே நம்ம மணி மேக் பண்ண போறோம். அதுக்கு உங்களால முடியுமான்னு எவ்வளோ எஃபோர்ட் வேணுமோ நீங்க போடுங்க. ஏன்னா, இத நம்ம கம்பேர் தான் பண்ண போறோம். அதாவது நாங்க இந்த மணி மேக்கிங்ல நீங்க நிறைய வழிகள் இருக்கு. அதே மாரி நிறைய knowledgeable நீங்க அத தெரிவு செஞ்சீங்கன்னா சரி, நான் எப்படி மணி மேக் பண்ண போறேன், இதில என்ன பெனிஃபிட் இருக்கு, அது எனக்கு எப்படி சூட்டபிள்ங்கிறது. ஓகேயா? ஸோ அத நீங்க சரியா விளங்கிக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே ரைட். இப்ப நம்ம இந்த ஜாப் சம்மந்தமா நம்ம பார்ப்போம். ஸோ Facebook லோகோ அண்ட் கவர் டிசைன். ஸோ இது வந்து நாங்க ஃப்ரீயாவும் இப்ப எனக்கு சரி இது வந்து ஒரு அ நல்லா தெரியும். இந்த வொர்க் வந்து தெரியும். இதுக்கு வந்து ஒரு $10லேருந்து $11 உங்கள இது பண்ண சொல்றாரு. ஒரு 2 நாளைக்குள்ள இது முடியும். இதில நிறைய பேரு ப்ரொபோசல் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த ஜாப்ப நான் செய்து தாரேன்னு நிறைய பேரு ப்ரொபோசல் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்படியெல்லாம் ப்ரொபோசல் பண்ணிருக்காங்க. நம்ம அதிலிருந்து நம்மளும் ஒரு ஆளா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ண போறோம். ஸோ இங்க வந்து எவரேஜ் பிட் வந்து ஒரு $33 இங்க எவரேஜா பிட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ 46 பிட் வந்து நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ஒரு ஐடி வெரிஃபிகேஷன், பேமெண்ட் ஃபுல் ட்ரஸ்டபிள் வொர்க்கர்ஸ். அதுதான் நம்ம அந்த ட்ரஸ்டபிள் இதுக்காக நம்ம இந்த ட்ரஸ்டபிள் இல்லாத வொர்க்கர்ஸை நம்ம இந்த எம்ப்ளாயீஸை நம்ம ஆ ஒரு சில டிப்ஸ வச்சு நம்ம மெயின்டெயின் பண்ணலாமா? அதையும் படிப்போம். ரைட் ஓகே.
ஸோ இங்க இதில பாருங்க, இவர் என்ன சொல்றார், டிசைன் கவர் அண்ட் லோகோ ப்ரொஃபைல் பிக்ஸ் ஆஃப் பேஜ் ஃப்ரம் த ஷி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த நீச்சர் பேஜ் அண்ட் ஷுட் ஃபெமிலியர். இப்ப ஏஐ வந்த பிறகு எந்த ஒரு இதுவும் இல்ல. இது உங்கள்ட்ட கிராஃபிக் டிசைன் நாலேட்ஜ் இருந்தாலே போதும். இல்ல எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியும். அல்லது ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் பண்ண தெரியும். கிரியேட்டிவ் டிசைன் தெரிஞ்சா நீங்க தாராளமா இத யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நாலேட்ஜ் உள்ள ஆட்களுக்கு எங்கேயுமே முன்னுரிமை தான். ஓகே. அது நீங்க யூஸ் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. ஆனா நாலேட்ஜ் இல்லாத ஆட்கள் நீங்க யூஸ் பண்ணலாம். தாராளமா இத யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ரைட். அத அவரு அக்செப்ட் பண்ணாருன்னா பிரச்சனை. நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. அவரு சொல்ற மாரி நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு நீங்க மெனுவலா சில டெம்ப்ளேட்ஸ் இந்த அன்னைக்கு createmicrosoft.com இது ஃப்ரீ தான். நீங்க எந்த ஒரு இதுவும் இல்ல. இதில வந்து நீங்க என்ன ரிலேட்டடா இது கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்காங்க. நீங்க பேனரா அல்லது போஸ்டரா ஸோ இது கேட்குறாங்க. நீங்க அதுக்கேற்ற மாரி செலக்ட் பண்ணி இங்க ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ட கிளிக் பண்ணிட்டு இங்க எடிட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். கஸ்டமைஸ் குடுத்து இது பண்ணிக்கொள்ளலாம். இது பவர் பாயிண்ட் இது நீங்க அதுக்குரிய கஸ்டமைசேஷனை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே முதலாவது. 2வது வந்து கிட்டில்ன்னு ஒன்று சொல்லி இருக்குது. இங்கே நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்ஸும் இங்க பாருங்களேன். நீங்க டீ-ஷர்ட் ஒண்டா டீ-ஷர்ட், புக் கவர்ஸ் இதுவும் ஃப்ரீயா நீங்க கிரியேட் பண்ணலாம். ஈவன் ஏஐட இது இங்க கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஓகேயா? ரைட். இதுவும் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு. பெய்ட் ஆப்ஷன் இருந்தா ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு. அத விட நான் சஜெஸ்ட் பண்றது வந்து Canva. ஓகே. Canvaல வந்து உங்களுக்கு எது ரிலேட்டடா Facebook இது வேணுனா நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லாம நீங்க யூஸ் பண்ணுங்க Canva AI. ஃப்ரீ ஆட்களுக்கு இத யூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ Canva AIக்கு வந்துட்டு இவங்க சொல்றத அப்படியே காப்பி பண்ணுங்க. இவர் என்ன சொல்றாரோ உங்கள்ட்ட சில கிரைட்டீரியா சொல்லுவாரு. அத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க அந்த கிரியேஷன ஓகேயா? இப்ப அந்த கிரியேஷன் சிலது வந்து இங்க இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்லுவாங்க. கன்டெஸ்ட் இருக்கும். கன்டெஸ்ட் வரக்குள்ள நான் வீடியோ போடுவேன் பாருங்க. Professional logo, cover image with promise from people should have reviewed their account and be considered for this job. ஓகே. உங்களோட ப்ரொஃபைல அவர் கன்சிடர் பண்ணிட்டா சொல்லுவாரு. இங்க அவர் சொல்லுவாரு. என்ன செய்யணும்னு இங்க சொல்லுவாரு. அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு Canva AIல போட்டீங்கன்னா, இது பெஸ்ட்டான ஒரு கிரியேஷன உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. கிரியேட் லோகோ ஃபார் வெல்த் ஃபியூச்சர் academy which is provide online job classes in Sri Lanka. பாப்போம். நீங்க நான் சஜஷன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே. நம்ம கிரியேட் பண்ணி குடுத்தாச்சா, இது வந்து இப்ப ஜெனரேட் ஆகும். அதுவே வந்து இதில இத நீங்க எப்படி எடிட் பண்ணலாம்னு சொன்னா, இங்க நீங்க அந்த டெக்ஸ்ட் மூலமா நீங்க எடிட் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் மூலமா கிரியேட் பண்ணணும்னா, இங்க வந்து அந்த ரெஃபரன்ஸை நீங்க குடுக்கலாம். ஓகே. பாருங்களேன். எப்படி இது பண்ணியிருக்குன்னு. ஓகே. டிசைன் வந்துட்டா. இதில உங்களுக்கு ஏதாவது ஒரு இது தேவைன்னு சொன்னா, அதுவே சஜஷனா காட்டும். எடிட்ல உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அல்லது இது பண்ணணும்னா அது காட்டும். ஓகே. அது அந்த அந்த இதிலேயே இந்த சஜஷனா காட்டும். அதை நீங்க என்ன செய்யலாம்னா, சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லுக். ஓகே. இதில ப்ரொஃபஷனல் லுக்கா வேணும்னு சொன்னீங்கன்னா, அதுவும் ப்ரொஃபஷனல் லுக்கா வரும். அப்படி இல்ல இதிலேயே டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா, அவங்க சொல்ற கிரைட்டீரியா வந்து லோகோக்குரிய டெம்ப்ளேட்ஸ பாருங்க. ஓகே. அவங்க சொல்ற கிரைட்டீரியாவ நீங்க எப்படி யூஸ் பண்ணா பாருங்க எப்படி டெம்ப்ளேட் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில இந்த இந்த இது போட்டிருக்கிறதெல்லாம் பெய்ட் இது ஃப்ரீ. என்னன்னா நீங்க மந்த்லி இது மந்த்லி $5 நீங்க இந்த கிரியேஷன் பண்றாங்க மந்த்லி ரினியூ பண்ணுங்களா? ஃபுல் ஒரு 1 இயர்க்கு ரினியூ பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியாம. ஏன்னா உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப இது பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு தேவையான இத எடுத்துட்டு நீங்க கஸ்டமைஸ் குடுத்துட்டு, இதில நீங்க பேரு, கலர்ஸ் இப்ப இந்த ஐக்கன மாத்தணும்னா இந்த ஐக்கன்ல கலர்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா, அத ஒயிட்டா மாத்தணும்னா ஒயிட்டா மாத்தலாம். வேற கலர்ஸ் தேவைன்னா மாத்தலாம். இந்த இதில ஃபொண்ட்ட நீங்க மாத்தலாம். இந்த ஃபொண்ட் சரிவா நீங்க வேற ஒரு ஃபொண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில ஸ்டைல்ஸ நீங்க மாத்தலாம். இதில ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னாலும் நீங்க ஆட் பண்ணலாம். வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாரி இதில ஐகான்ஸ் ஆட் பண்ணலாம். இப்படி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்படி வந்து நிறைய கான்செப்ட்கள் இதில இருக்குது. ஸோ இத நீங்க உங்களுக்கு ஏற்ற மாரி டெம்ப்ளேட்ஸ் வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ஏஐ யூஸ் பண்ணியும் நீங்க இத கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ எந்த வழி இல்லனாலும் நீங்க தாராளமா இத இது பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ கிளாஸ் சம்பந்தமா நாங்க Googleல போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சம்மந்தமா சர்ச் பண்ணுங்க. சோஷியல் மீடியாஸ் லிங்க் வரும். அதே மாரி இந்த டெலிகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா
ஆ நாங்க ஒரு 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ ப்ரூஃப்ஸே ஷேர் பண்ணிருக்கோம். அதே மாரி பின் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் லேர்னிங். இவங்க வந்து நாங்க 5 இயர்ஸா ரன் பண்றோமே, 5 இயர்ஸாவும் எங்களோட கிளாஸ்ல இது பண்ணது. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாரி இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேபோல நீங்க இதில எக்ஸஸ் எல்லாத்தையுமே Instagram பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லிங்க் இருக்கும். இதில போயிட்டு கனெக்ட் பண்ணுங்க. அதேமாரி WhatsApp கனெக்ட் இருக்கும். கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இங்க இருக்கு. அதேமாரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாடம் எவ்வாறான வேலையில் காணப்படும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதேமாரி இந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்க TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதில வார லிங்க் எல்லாத்துலயுமே சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுமாரி Telegram எக்ஸஸ், WhatsApp குரூப் எக்ஸஸ், பிடிஎஃப் கலெக்ஷன், கோர்ஸஸ் ஆன்லைன்ல பை பண்றது. இந்தியாவுல உள்ளாக்கள். அதுமாரி WhatsApp கான்டாக்ட் 1, 2, 3க்கு தேவையான கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம மணி மேக் பண்ணா கட்டாயம் நீங்க வெல் ஃபியூச்சர் அகாடமி சாய்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. மோர் டீட்டெயிலுக்கு WhatsApp பண்ணுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ.